ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சர்வீஸ் vlog. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா க்ரீமி மஷ்ரூம் ப்ரொக்கோலி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எதனால கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இதில் போடுற இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரி சீஸு, பட்டரு அந்த மாதிரி விஷயங்கள் போடுறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீக்லி டுவைஸ் தாராளமாக பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம வந்து வெளியில் வாங்கி கொடுக்கறதோட வீட்டில் நம்ம கைப்பட செஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும், பசங்களுக்கும் அது ஹெல்த்தியாகவும் போய் சேரும். ஸோ அதனால் வீட்டில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த சேனல் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு வந்து ப்ரொக்கோலி, அதுக்கப்புறம் மஷ்ரூம், அப்புறம் வந்து ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் சீஸ் ஸ்லைஸாக வாங்கிக்கோங்க. அதுதான் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் க்யூப்ஸாக வாங்கி துருவி போடுறது இருந்தால் கூட போடலாம். இதுதான் நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணுறேன், இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஆரிகானோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். நம்ம இந்த பீஸா டாப்பிங் பண்ணுறோம்ல, அதுதான் அது. இது பட்டர் வந்து நல்லா ஒரு க்யூபாகவே எடுத்துக்கோங்க. இது இல்லாமல் நமக்கு வந்து வெங்காயம், பூண்டு இது கொஞ்சம் தேவைப்படும். வெங்காயமும் பூண்டும் நல்லா ஃபைனாக அரிஞ்சு வச்சுக்கோங்க, கட் பண்ணி வச்சுக்கோங்க, அது தேவைப்படும். இது கூட மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா சேம் சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் அந்த ஆரிகானோ, அப்புறம் பெப்பரு, இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ நான் மஷ்ரூமை க்யூப்ஸாக கட் பண்ணி அதை வாஷ் பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டேன். இப்போ வந்து ப்ரொக்கோலி வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரொக்கோலி ஆஸ் இட் இஸ் நம்ம காலிஃப்ளவர் தான் அது. இதை வந்து நம்ம இந்த மாதிரி கையில் நம்ம பிரித்து எடுத்தாலே வந்துடும். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம போட்டு இது ரெண்டுத்தையுமே சுடு தண்ணியில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வைக்க போகிறோம். சுடு தண்ணியில் எதுக்கு போட போனால் ஏதாவது பூச்சி அந்த மாதிரி இருந்ததுன்னா அது இதுவாகிடும். ஸோ அது குக்கும் ஆகும், ஒரு 50% குக்கும் ஆகிடும். நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்றிட்டு நான் வந்து ஆல்ரெடி கெட்டிலில் சுடு தண்ணி போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து நான் இதில் போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை ஊற வச்சிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பேன் வச்சு பட்டரை சேர்த்து அந்த பூண்டு வெங்காயம் இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா சாட்டே பண்ண போகிறோம். அது சாட்டே பண்ணும்போது ஒரு மாதிரி ஜூஸியாக வரும் இல்லையா, அந்த வெங்காயத்துலேருந்து ஒரு மாதிரி ஜூஸி இதுவாக வரும் பார்த்திங்களா. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, ப்ரொக்கோலியும் மஷ்ரூமும் போட்டு வச்சுருக்கோம்ல, அதை அதில் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எவ்வளோ ஃபைனாக கட் பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக கட் பண்ணி வச்சுட்டு இது ரெண்டுத்தையுமே நல்லா அப்படியே நம்ம வதக்கும் போதே தெரியும் இல்லையா, அந்த ஒரு கிளாஸி ஃபினிஷில் வரும் தெரியுங்களா. அந்த மாதிரி டைமில் அந்த காய்களை அதில் ஆட் பண்ணணும். அதில் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு என்னென்ன மசாலா ஐட்டம் சேர்க்கணும் அப்படின்னாக்கா சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகானோ, பெப்பர் பவுடர், அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சோண்டு மஞ்சள், கொஞ்சம் உப்பு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பட்டரில் உப்பு நிறையா இருக்கும், ப்ளஸ் சீஸ்லேயும் உப்பு இருக்கும். ஸோ பட்டரில் சால்டட் பட்டர், அன்சால்டட் பட்டர் இருக்குது இல்லையா, நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சீஸ்லேயுமே சால்ட்டு கொஞ்சம் இருக்கிற அந்த ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அதனால் நம்ம உப்பு வந்து கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ மஞ்சத்தூள், அப்புறமா வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், இந்த ஐட்டமெல்லாம் போட்டு திருப்பி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் எல்லாம் அவ்வளோ மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்க்கும் போது காய்களுக்குள்ளே அந்த ஃப்ளேவர் இறங்கும், அந்த மசாலாவோட ஃப்ளேவர் அந்த காய்களுக்குள்ளே இருக்கும். இது வந்து ஆஸ் இட் இஸ் நம்ம ஒயிட் பாஸ்தா பண்ணோம் இல்லையா, சேம் அதே மெத்தட் தான். அதில் நான் வந்து என்னோடய ஒரு விருப்பத்துக்கு நான் வந்து மஷ்ரூமும் ப்ரொக்கோலியும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீம் வந்து ஒரு 100 to 15 கிராம்ஸ் அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 15லேருந்து 150 கிராம் இல்லை 50 கிராம், அது நம்மளோட குவான்டிட்டிக்கு எவ்வளோ திக்னஸ் நமக்கு வேணும்ன்ட்டு. பால் வந்து ஒரு டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் பால், ஒரு டம்ளருக்குள்ளே கூட சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப கெட்டி ஆகிடுச்சுன்னா வேணால் இன்னொரு 1/4 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பதம் இருக்குது பார்த்திங்களா, இது கரெக்டான பதம். இது வந்து உங்களுக்கு ஆறி வரும்போது ரொம்ப ட்ரை ஆகாமல் கொஞ்சம் இந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர்லேயே இருக்கும் உங்களுக்கு, இந்த அளவுக்கு நீங்கள் பால் சேர்க்கும் போது. அப்போது அந்த ஸ்லைஸ் இருக்குது இல்லையா, சீஸ் ஸ்லைஸு, அதை வந்து ஒரு 2 ஸ்லைஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னமும் வேணும் அப்படின்னாக்கா சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு இவ்வளோ வேணாம், ஒரு ஷீட் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஸ்லைஸோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்மளோட பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குன்றது நமக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே வச்சிட்டிங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அதில் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு
இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் மிக்ஸ் கொடுத்து பாருங்கள். இப்போ அந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப அந்த ஸ்வீட்னஸாக இருக்குது, சீஸியாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், நோ சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.